கல்யாணத்துக்கு போது ஒரு தப்பாடா. ஏண்டா சன் நியூஸ்காரா, உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு விஜயான பெட்ரூம்ல யாரு இருக்கிறான்ற கேமரா வச்சு பாக்குறதே உனக்கு வேலையா போச்சு. கல்யாணத்துக்கு போனது தப்பு இல்ல, பொண்டாட்டிய கூட்டு போகாம கள்ள பொண்டாட்டிய கூட்டு போனதுதான் தப்பு. இங்க எல்லாருமே சீமானோட திருமணத்துக்கு முந்தைய வாழ்க்கைய பத்தி போன வாரம் வரைக்கும் பேசினவங்க தான். சாட்டை மறுமணம் பண்ணது பத்தி போன வாரம் வரைக்கும் பேசினவங்க தான். உதயநிதியோட மகனோட காதல் பத்தியும் பேசினவங்க தான். இன்னைக்கு விஜய் பத்தி பேசினா மட்டும் தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி பேசாதீங்க, அரசியல் மட்டும் பேசுங்க அப்படின்னு வந்துடுறீங்க. உங்களுக்குன்னு வந்தா மட்டும் வலிக்குது இல்ல. விஜயோட விவகாரத்து வரைக்கும் அது தனிப்பட்ட வாழ்க்கை தான். ஆனா ஒரு கட்சி தலைவன் கள்ள தொடர்பு வச்சு அதுக்கு அந்த ரசிகர்களை மூட்டு கொடுத்து அதை தப்பு இல்லை அப்படின்னு நியாயப்படுத்தி நாளைக்கு அந்த ரசிகர்கள் மனசுலயே அது தவறான விஷயம் இல்லை அப்படின்ட்டு நாளைக்கு அவங்களே அதை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால சமூக சீர்கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்னதான் மூட்டு கொடுத்தாலும் கள்ள தொடர்பு தான். சரி, இந்த அசிங்கத்தை விட்டு அரசியல் பேசலாம் அப்படின்னு பார்த்தா உங்க தலைவர் தான் சொல்றாரு, நான் கருத்தே பேச மாட்டேன், கருத்து பேசுறது எல்லாம் கம்பு சுத்துற வேலை அப்படின்னு. கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே நடந்துருமா? ஒரு ஜனநாயக நாட்டுல எதிர்கட்சிகளோட கருத்து முக்கியமா இல்லையா? அரசியல் அப்படின்னா என்ன? மக்களோட பிரச்சனைகளை பேசுறது, ஆட்சியில நடக்கிற அநீதிகளை கேள்வி கேட்கறது, ஒரு தப்பு நடந்தா மக்கள் பக்கம் நின்று அந்த தப்பை தட்டி கேட்கறது. இதெல்லாம் தான் ஒரு ஜனநாயக நாட்டுல அரசியல் கட்சியோட அடிப்படை. அரசியல் கட்சிகள் கருத்து சொல்லக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? எலெக்ஷன் வர வரைக்கும் பங்களாக்குள்ள படுத்து தூங்கணுமா? ஒரு கட்சி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே மக்கள் பிரச்சனையில மக்கள் கூட களத்துல நிக்கணும். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை சரி செய்யணும். இதுல கருத்தே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றது அரசியலோட அடிப்படை கூட தெரியாத உங்களை தற்கொலை தொண்டர்களுக்கு உங்களை மூட்டு கொடுக்கறதுக்கு எடுத்து கொடுக்குற ஒரு பாயிண்டாக வேணா இருக்கலாம். மற்றபடி அரசியல்ல கருத்தும் முக்கியம், அந்த செயலும் முக்கியம்.